வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 5. ஃபைன் A, B, C and D. ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் A11 இஸ் ஈக்குவல் டு B11. அப்போ 2A + B இஸ் ஈக்குவல் டு 4. A minus 2B is equal to -3. 5C minus D is equal to 11. 4C plus 3D is equal to 24. And then the corresponding elements corresponding element ஓட ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? நம்ம இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. செகண்ட் ஈக்குவேஷனை 3 - 3 + 2bன்னு மாற்றிக்கிறேன். சப்ஸ்டியூட் A இன் first equation. So 2 into A க்கு பதில் -3 + 2b equal to 4. -6 + 4b is equal to plus b is equal to 4 plus b is equal to 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5b, 4 + 6. So 5b is equal to 10. b is equal to 10 divided by 5, 2. ஸோ b is equal to 2ன்னு கிடச்சிருச்சு. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். a is equal to -3 + 2 into b யோட வேல்யூ 2. ஸோ a is equal to -3 + 4, a is equal to 1. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இது சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ எலிமினேஷன் மெத்தட் 5c. இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிளை ஈக்குவலாக மாற்றணும். நான் இங்கே டிங்கிற வேரியபிளை எடுத்துக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள்டு பை 3. தேர்ட் ஈக்குவேஷன் மொத்தத்தையுமே 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ தான் இங்கே இருக்க எனக்கு 3D சேமாக வரும். ஸோ 15c - 3D ஈக்குவல் டு 33. ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடலாம். 4c + 3D இஸ் ஈக்குவல் டு 24. இந்த சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கேன்சல் ஆகிடுது. ஸோ 19c இஸ் ஈக்குவல் டு 57. c இஸ் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 19 கேன்சல் பண்ணால் 3. ஸோ c is equal to 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ சப்ஸ்டியூட் c in equation 3. ஸோ 5 into 3 minus d is equal to 11. ஸோ 15 - d -11 இங்கே கொண்டு வரேன். -d அந்த பக்கம் கொண்டு போனால் +d. ஸோ 4 is equal to d. d யோட வேல்யூ 4. ஸோ a, b, c, d எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு.